பல்வேறு துறைகளில் பணியாற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்களின் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக பல முயற்சிகளை அரசு எடுத்துள்ளது. குறிப்பாக தமிழ்நாடு இணையவழி தற்சார்பு GIG ஒர்க்கர்ஸ் தொழிலாளர்கள் நல வாரியத்தை தொடங்கியுள்ளது. உணவு விநியோகம், வாடகை பயணம் போன்ற இணையவழி அடிப்படையிலான ஒருங்கிணைப்பு தங்கள் மூலமாக பணியாற்றும் 1 லட்சத்திற்கும் அதிகமான அமைப்பு சாரா தொழிலாளர்களின் நலனை இந்த வாரியம் பாதுகாக்கும். தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் பரவலாக வளர்ந்தால்தான் மாநிலத்தின் வளர்ச்சி நிலைத்தக்கதாக இருக்கும் என்று அரசு நம்புகிறது. எனவே ஊரக பகுதிகளில் தரமான கட்டமைப்பை வசதிகளை உருவாக்குவதற்கு அனைத்து கிராம அண்ணாமலர்ச்சி திட்டம் 2 மாநிலம் முழுவதும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 2023-24 ஆண்டில் இதன் கீழ் 2504 கிராம ஊராட்சிகளில் 1149 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மாநிலத்தின் ஊரக பகுதிகளில் உள்ள அனைத்து வீடுகளுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் இணைப்புக்கான வழங்குவதற்காக ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் 18,228 கோடி ரூபாய் செலவில் ஒருங்கிணைந்த குடிநீர் வழங்கல் திட்டங்களுக்கு அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. பல்வேறு நிலைகளில் செயல்படுத்தப்பட்டு வரும் இப்பணிகளின் கீழ் இதுவரை ஊரக பகுதிகளில் 1 கோடிக்கும் அதிகமான வீடுகளுக்கு இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. ஊரக பகுதிகளில் சாலை இணைப்புகளுக்கு சிறப்பு முக்கியத்துவம் அளித்து ஊராட்சி ஒன்றியங்கள் மற்றும் கிராம ஊராட்சிகள் சாலைகளை மேம்படுத்திட முதல்வரின் கிராம சாலைகளை மேம்பாட்டு திட்டத்தை அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த அரசின் தொடர் முயற்சியால் 2021-22 ஆண்டு முதல் மொத்தம் 6,742 கோடி ரூபாய் செலவில் 11,655 கிலோமீட்டர் நீளமுள்ள கிராமப்புற சாலைகளை மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. மேலும் முக்கியமான பெரிய ஊராட்சி சாலைகளை இதர மாவட்ட சாலைகளுக்கு இணையாக கொண்டு வர 2,787 கிலோமீட்டர் நீள சாலைகளை 3,056 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தும் பணிகளை அரசு மேற்கொண்டுள்ளது. மாநில நெடுஞ்சாலைகள் மற்றும் இதர முக்கிய சாலைகள் மேம்படுத்துவதற்காக நடப்பாண்டில் விரிவான சாலை கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 3,059 கிலோமீட்டர் நீள சாலை மேம்பாட்டு பணிகளை 4,861 கோடி ரூபாய் செலவிலும் 187 பாலங்கள் கட்டுமான பணிகளை 553 கோடி ரூபாய் செலவிலும் இந்த அரசு மேற்கொண்டு வருகிறது. பெருகி வரும் மக்கள் தொகை மற்ற நகர்ப்புற மக்களின் அதிகரித்து வரும் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப உள்ளாட்சி அமைப்புகள் அளித்திடும் சேவைகளின் தரத்தை தொடர்ந்து விரிவுபடுத்தி மேம்படுத்துவது இந்த அரசின் முக்கிய கடமையாகும். 2021 ஆண்டு முதல் 1,45,00,000 பயனாளிகளுக்கு 21,156 கோடி ரூபாய் செலவில் 261 குடிநீர் வழங்கல் திட்டங்களை அரசு அனுமதித்துள்ளது. மேலும் 13 நகராட்சிகள் 12 நகராட்சிகளுக்கான 47 பாதாள சாக்கடை திட்டங்களுக்காக 71,67,000 பயனாளிகள் பயன்பெறும் வகையில் 10,314 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. சாலைகளின் தரத்தை உயர்த்தவும் மேம்படுத்தவும் நகர்ப்புற சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் அனைத்து நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளிலும் 19,766 சாலை பணிகளுக்காக 1,564 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளன. மாநிலத்தில் உள்ள பல்வேறு திருக்கோயில்களில் சொத்துக்கள் மற்றும் நிலங்களை பாதுகாப்பதில் இந்த அரசு உறுதியாக உள்ளது. இதுவரை கோயில்கள் மற்றும் அறநிலையங்களுக்கு சொந்தமான 5,579 கோடி ரூபாய் மதிப்புள்ள 6,071 ஏக்கர் நிலங்களை இந்த அரசு ஆக்கிரமிப்பில் இருந்து மீட்டுள்ளது. மேலும் இந்த அரசு பொறுப்பேற்றதிலிருந்து மொத்தம் 1,290 கோயில்களில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு குடமுழுக்குகள் செய்யப்பட்டுள்ளன. 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயில்களை பழமை மாறாமல் புதுப்பித்து பாதுகாப்பதற்கான பணிகளை 294 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தமிழ் என்பது மொழி மட்டுமல்ல, நம்மை ஒன்றிணைத்து நமது வாழ்வை செம்மைப்படுத்தும் உயிர் நாடி. நமது பழமையின் பெருமை, தற்காலத்தின் சிறப்பு மற்றும் எதிர்கால வளத்தின் ஊற்றாகும். உலக தமிழர்களுக்கும் தாய் தமிழகத்திற்கும் இடையேயான தொப்புள் கொடி உறவை பேணி பாதுகாக்க அனைத்து முயற்சிகளையும் இந்த அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. அயலக தமிழ் இளைஞர்களுக்கு
முழு நிதி உதவியுடன் கூடிய பண்பாட்டு சுற்றுலா அனுபவத்தை வழங்குவதற்காக இந்த அரசு அண்மையில் வேர்களை தேடி திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டின் வளமான வரலாறு, பண்பாடு மற்றும் கட்டடக்கலை ஆகியவற்றின் பல்வேறு அம்சங்களை அவர்களுக்கு அறிமுகப்படுத்துவதன் மூலம் உலக நாடுகளில் தமிழ்நாட்டின் பண்பாட்டு தூதர்களாக மாற்றுவதை இந்த திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த அரசு பதவியேற்றது முதல் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி வருவது மட்டுமின்றி அவர்களின் எதிர்பார்ப்புகளையும் தாண்டி அவர்களது தேவைகளையும் நிறைவு செய்துள்ளோம். இந்த குறுகிய காலத்தில் நாங்கள் நிறைவேற்றிய சாதனைகள் மற்றும் நாங்கள் ஒன்றாக அடைந்த முன்னேற்றம் குறித்து இன்று இந்த மக்கள் மன்றத்தில் முன் பெருமிதத்தோடு நிற்கிறோம். தமிழ்நாட்டு மக்களின் நல்வாழ்வு மற்றும் செழுமைக்காக நாங்கள் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருவதோடு மகத்தான தமிழ் கனவை நனவாக்க உறுதியாக உள்ளோம். இந்த அரசின் மீது நம்பிக்கை வைத்துள்ள தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்வதோடு சமூக நீதி, மத நல்லிணக்கம், பகுத்தறிவு சிந்தனை மற்றும் மக்களாட்சியின் மாண்புகள் போன்றவற்றை நாட்டிற்கே வழிகாட்டியாக தமிழ்நாடு தொடர்ந்து திகழும் வகையில் இந்த நம்பிக்கை வரும் காலங்களிலும் நிலைக்கும் என நம்புகிறேன். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மகாகவி பாரதியாரின் காலத்தை வென்ற கவிதை வரிகளுடன் எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாழிய செந்தமிழ், வாழிய நற்றமிழர், வாழிய பாரத மணி திருநாடு. நம்முடைய மாண்புமிகு ஆளுநர் அவர்களை முறைப்படி அழைத்து வந்து அவர்களிடம் இந்த தமிழ்நாடு அரசு ஆளுநர் உரைக்கு தயாரிப்புகளை எல்லாம் அவர்களுடைய ஒப்புதல் பெற்று அதை வாசிப்பதற்காக வந்தார்கள். வந்த இடத்தை நான் அதை குறைவாக வாசித்தார்கள். அதை குறையாக நான் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் அதன் பின் ஜனகணமன பாடியிருக்க வேண்டும் முதலில் என்று ஒரு கருத்தை சொன்னார்கள். அதாவது எல்லோருக்கும் நிறைய கருத்துக்கள் இருக்கு, அவற்றையெல்லாம் பேசுவது மரபல்ல. மிக உயர்ந்த பதவியில் இருக்கின்ற மாண்புமிகு ஆளுநர் அவர்களை இந்த அரசு, முதல்வர், முதலமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் எத்தனையோ கருத்து கொள்கை வேறுபாடுகள் இருந்தாலும் மாண்போடு நடத்துவதுதான் இந்த தமிழக அரசினுடைய பண்பு, முதல்வருடைய பண்பு. அதில் மாற்றமில்லை. நம்முடைய மாண்புமிகு ஆளுநரை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். உங்கள் மனதில் இருப்பதை நீங்கள் சொன்னீர்கள். எங்கள் மனதில் இருப்பதை இவ்வளவு பெரிய வெள்ளம் புயல் ஏற்பட்டிருக்கின்றது, ஒரு பைசா கூட நிதி தரவில்லை, பல லட்சம் கோடி ரூபாய் நம்முடைய மாண்புமிகு பிஎம் கேர் ஃபண்டில் உள்ளது. பிஎம் கேர் ஃபண்டு இந்திய மக்களால் கணக்கெழுத முடியாத, கணக்கு கேட்க முடியாத பண்டில் இருந்தாவது ஒரு 50,000 கோடி ரூபாயை ஐயா வாங்கி தந்தால் நன்றாக இருக்குமே என்று நான் கேட்கலாமே. நீங்கள் சவார்கர் வழியில் வந்தவர்களுக்கும் கோட்சே வழியில் வந்தவர்களுக்கும் சற்றும் குறைந்தவர்கள் அல்ல. தமிழ்நாட்டு சட்டமன்றம் சரி என்பதை கூறி மாண்புமிகு அவை முன்னோர் அவர்கள் தீர்மானத்தை நிறைவேற்றிட்டு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஜனகணமன என்னதான் பாடு. தற்போது இந்த ஆண்டிற்கான முதல் கூட்டத்தொடரின் தொடக்கமாக சட்டமன்ற பேரவை மரபுகளின்படி மாண்புமிகு ஆளுநர் அவர்களின் உரை நிகழ்ந்துள்ளது. மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் தனது உரையினை வாசித்த பின்னர் பேரவைத் தலைவராகிய தாங்களும் அரசு தயாரித்த உரையின் தமிழாக்கத்தினை அவையில் வாசித்தீர்கள். இது தொடர்பாக சட்டப்பேரவை விதி 17 தளர்த்தி பின்வரும் தீர்மானத்தினை இப்பேரவையில் முன்மொழிகிறேன். தீர்மானம்: 2024 ஆண்டிற்கான இந்த முதல் கூட்டத்தொடரில் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட ஆளுநர் உரை இந்த மாண்புமிகு மன்றத்திற்கு வழங்கப்பட்டபடியே அவை குறிப்பில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தை முன்மொழிகிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.